கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு அற்புதமான ஒரு கேள்வி மனிதர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். கேட்க வேண்டிய கேள்வி, ஒவ்வொரு மனிதனும் இதை கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி என்ன? உங்களில் ஒருவன் கவலைப்படுவதினாலே என்ன மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதைத்தான் இங்கே கேள்வியாக ஆண்டவர் கேட்கின்றார். எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்றால், ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் நாம் கவலைப்படுகின்றதினால் எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது. வாழ்விலே ஒரு நாளை நீட்டிக்கவோ குறைக்கவோ நம்மால் முடியாது. காரணம், நம்முடைய வாழ்க்கை கடவுளின் கையில் இருக்கிறது. கடவுள்தான் நம்மை அனுதினமும் கூர்ந்து கவனித்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகையால் கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் கவலைப்படுவதனால் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய நிலைமையை குறித்து நீங்கள் கவலைப்படுகின்ற ஒரே காரணத்தினால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டாக கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் ஆகாயத்தில் இருக்கிற பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டில் இருக்கிறதான விலங்குகளை கவனித்து பாருங்கள், அல்லது பலவிதமான மலர்களை உடையதான செடிகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். இவை எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கடவுள் படைத்து உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அழகாக உடுத்துவிக்கின்றார், எவ்வளவு அழகாக போஷிக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு, எனக்காக ஆண்டவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாக அவர் என்னுடைய பிரச்சனையில், என் வாழ்க்கையில் அவர் குறுக்கிட்டு எனக்கு உதவி செய்வார் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு கவலையும் கண்ணீருமாக நாம் உட்காரும் பொழுது மாற்றங்கள் வருமா என்றால் நிச்சயமாக மாற்றம் வராது. அதை தான் கடவுள் இங்கே சுட்டி காட்டுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே தாவீதின் அனுபவத்தை நாம் சொன்னோம். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ தேவனை மட்டும் பற்றிக்கொள், நீ கவலைப்படாதே, கண்ணீர் வடிக்காதே, கலங்காதே, பயப்படாதே, நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவரால் வரும் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் உறுதிப்படுத்துகிறார். நீ கவலைப்படுவதினாலே என்ன மாற்றத்தை உன்னால் கொண்டு வர முடியும்? கவலைப்படும் பொழுது எல்லாவற்றையும் நாம் தப்பாகவும் தவறாகவும் செய்து விடுவோமே தவிர எதையும் சரியாக நம்மால் செய்ய முடியாது. மாறாக உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு என்று சொன்ன கடவுளை நோக்கி, ஆண்டவரே இதுதானையா என்னுடைய காரியங்கள், இதோ உம்முடைய பொற்பாதத்தில் நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லி கடவுளுடைய பாதத்தை பற்றி கொள்ளும் பொழுது அழகாக கடவுள் வழி நடத்துவார், அற்புதமாக கடவுள் வழி நடத்துவார். உங்களை ஒருபோதும் கடவுள் கைவிட மாட்டார். இன்னும் வேதம் சொல்லுகிறது, என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை குறித்து, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலையை குறித்து, உங்களுடைய பிரச்சனை குறித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள். கவலைப்படுகிறவர்கள் கடவுள் மீது விசுவாசம் உள்ளவர்கள் அல்லவே அல்ல. யார் கவலைப்பட முடியும்? எனக்கு யாருமே இல்லையே என்று நினைக்கிறவர்கள் தான் கவலைப்பட முடியும். நான் இதை என்ன செய்வேன் என்று நினைக்கிறவர்கள் தான் கவலைப்பட முடியும். ஆனால் எனக்காக கடவுள் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் நிலைமை எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார். ஏனென்றால்
அவர் அன்பு நிறைந்த கடவுள் என்பதை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். மாறாக தாவீது சொன்ன வண்ணமாய் தன் ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்கும். அப்பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் வீட்டை தேடி வரும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கவலைகளினால் எந்த மாற்றம் வராது. மாறாக உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாத ஆண்டவரே. ஆகினால் தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கவலையை எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினாலே எங்களை நிரப்பியறலும். எங்கள் வாழ்க்கையில் இந்த கவலைக்குரிய பிரச்சனைகள் மாறட்டும். எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும். உதவி செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.